ஹாய் எல்லாருக்கும். 27 வருஷத்துக்கு பிறகு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இந்தியா விசஸ் ஸ்ரீலங்காவோட ஃபஸ்ட் ஓடிஐ மேட்ச் பார்க்க நான் போயிட்டுருக்கேன். என்னோட அண்ணா, என்னோடய ஃப்ரெண்ட் கமல் மற்றும் ரோபர்ட் என்னோட வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீலங்கா ஃபேன். எனக்கு எப்போ கோலி தெரியுமோ அதுலேருந்து நான் கோலி, ஆர்சிபி ரொம்ப டயர்ட் ஃபேன்னே சொல்லலாம். ஸோ நான் இந்த மேட்ச்சில் வந்து கோலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ரீலங்கா ஃப்ளக்கோட ஆர்சிபி ஜெர்சி அணிஞ்சு நான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபுல்லாக போயிருக்கேன். பிரேமதாஸ் ஸ்டேடியமில் வந்து இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ப்ராக்டிஸ் செஷனில் கோலியை பார்க்குறதுக்காகவே ரொம்பவே வெள்ளனாகவே நாங்கள் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா டைம் இப்போது 1:30 ஆகுது. 2:30க்கு தான் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ராக்டிஸ் செஷன் நடந்துகிட்ருக்கு. ஃபைனலி என் தலைவனை நான் நேரில் பார்த்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் போயிட்டுருக்கு. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே விராட் கோலி மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்கார், நம்ம ஆர்சிபி பிளேயர். 45வது ஓவர் மாதிரி போயிட்டுருக்கும்போது விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்த பெவிலியன் கிட்ட ஃபீல்டிங் வந்தார். ஸோ அந்த டைம் ரொம்பவே சவுண்ட் அதிகமாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை விட சத்தம் விராட் கோலி பெட்டிங் வரும்போது ஸ்டேடியமில் இருந்துச்சு. அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது நான் விராட்காக நான் என்ன எழுதி கொண்டு வந்தது. ஸோ இந்த பேனர் வந்து அலோட் பண்ணல, நான் தெரியாமல் தான் கிரவுண்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்சிபி ஃபேன். ஸோ இதில் நாங்கள் எல்லாருமே ஸ்ரீலங்கா ஃபேன். ரோபர்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியா ஃபேன். ஸோ இந்த ஃபஸ்ட் மேட்ச் வந்து வெற்றி தோல்வி இல்லாமல் சமநிலையில் முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவரை நாங்கள் ரொம்ப கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டி சமநிலையில் முடிந்தாலே எனக்கு சந்தோஷம். நான் நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோபர்ட் வந்து சோகமாயிட்டார். ஏன்னா அவர் இந்தியா ஃபேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காருன்னு தனியாக. அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்த கிரவுண்டில் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வைப் பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நான் அந்த மேட்சை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த போஸ்ட் தான் வந்து இந்தியாவில் இருக்க ஆர்சிபி ஃபேன் பேஜ் தமிழ்நாடு, பெங்கால், கர்நாடகா, கேரளா, அப்புறம் மகாராஷ்டிரா அங்கெல்லாம் இருக்க ஆர்சிபி ஒஃபிஷியல் ஃபேன் பேஜில் வந்து என்னோடய ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரலாகவே நான் இருந்தேன், ஸ்ரீலங்காவில் இருக்க ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.